ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி மாவில் வாயில் போட்டதும் கரையக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பவுலில் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 கப் எடுத்ததுனால 6 கப் அளவு தண்ணி எடுக்கணும். நான் 5 கப் அளவு தண்ணி எடுத்து அந்த ராகி மாவில் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் 1 கப் அளவு தண்ணி இருக்குது. அதை நம்ம எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா கை விட்டு நல்லா நம்ம கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த ராகி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு தண்ணியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு வேகும். அப்படி இல்லைன்னா வேகவே வேகாது, மாவாக தெரியும். அதனால் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். தட்டு போட்டு மூடி நம்ம இதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு 2.5 ஹவர் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மாவை எடுத்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே தண்ணியோட மிக்ஸி ஜாரில் ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெடிகட்டி இல்லாமல் ஒரு காட்டன் துணியில் நம்ம வெடிகட்டி வெறும் பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ராகி மாவு இருந்ததுனால நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக செய்கிறோம். உங்கள்கிட்ட ராகி அந்த அரைக்காமல் இருந்தால் கூட அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அரைச்சி பால் எடுத்து கூட நீங்கள் செய்யலாம். நம்ம ஜல்லடையில் வெடிகட்டுறதை விட இந்த மாதிரி காட்டன் துணியில் நீங்கள் வெடிகட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பியூராக பால் கிடச்சிரும். இப்போ நான் வெடிகட்டிட்டேன். அந்த பால் அப்படியே இருக்கட்டும். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் நான் ஒரு 2 கப் அளவு நம்ம ராகி மாவு எடுத்தோம். நான் ஒரு 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவு தண்ணி நம்ம ராகி மாவில் சேர்க்காமல் பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1 கப்பு தண்ணியை இந்த நாட்டு சர்க்கரையில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இதுலேயே நான் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இதுலேயே நான் நம்ம ராகி மாவை பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே கலந்து நம்ம தண்ணியோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஸ்பீடாக வைக்காமல் சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இது திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுலேயே நான் 1 ஸ்பூனில் நெய் விட்டு அந்த முந்திரி ஒரு 6-7 முந்திரியை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் கலர் எதுவுமே சேர்க்கல. அந்த நாட்டு சர்க்கரையோட கலரே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது இந்த ராகி மாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவில் கூட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செய்யலாம். சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி நல்லா ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.